அடுத்த பாடல் 1767. இப்போ சென்ற பாடல்ல இறைவனை, அதாவது ஞானத்தின் உச்சமா, ஞானத்தின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை தனக்குள்ளே உணரலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். அப்படி உணர்ந்த இறைவன் என்ன தன்மையில் இருப்பார்? ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. நமக்கு இன்னும் உள்ளுக்குள்ள ஆண் தன்மை பெண் தன்மை இரண்டும் இருக்கின்றது என்பதே இன்னும் நமக்கு தெரியல. ஆனா தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் அவர் ரெண்டும் ஒன்னாயிடுறாரு. ஒரு ஞானலிங்கத்தையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஞானத்தின் உச்சத்துல. அப்படி இருந்தாருன்னா ஞானத்தின் உச்சத்துல இருக்கிற இறைவனுடைய தன்மை எப்படி இருக்கின்றது அப்படின்றத இந்த பாடல்ல விளக்கமா பார்த்தோம். முதல்ல என்ன சொல்றாரு? ஆதி பர தெய்வம் அண்டத்து நல் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆதி பரதெய்வம். ஆதி என்ன? ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய தெய்வம். தெய்வம் என்றால் யார்? இறைவன் தான். ஆனால் தெய்வம் என்பதற்கு விளக்கம், பொருள் என்ன? வெளியே ரூபமாக இருக்கக்கூடியது எல்லாமே தெய்வம் தான். நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஒரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கும் என்று சொல்லி. கடவுள் என்றால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடியவர் கடவுள். ஒரு கோயிலில் போய் சிற்பங்களை பார்த்தால் அவர் தெய்வம் தான் இல்லையா? மனித ரூபத்தில் யாராவது உதவி செய்தால் கூட என்ன செய்வாங்க? வார்த்தையை ஒரு பயன்படுத்துவோம்ல, தெய்வம் மாதிரி நின்று எனக்கு உதவி செஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா? அப்ப இறைவன் இங்கு ஒவ்வொரு இடத்திலும் ரூபமாக இருக்கின்றார். ரூபம்னா கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பங்கள் மட்டும் இங்கு தெய்வம் அல்ல. அவர் எப்படி எல்லா ரூபங்களையும் அவர் தான் இருக்கிறார். நாம தெய்வமாக பார்த்தோம் என்றால் தெய்வம், கல்லாக பார்த்தோம் என்றால் கல், மண்ணாக பார்த்தோம் என்றால் மண், அவ்வளவுதான். ஆனா அவர் இருக்கிறது தெய்வம், தெய்வமா தான் இருக்காரு. நமக்கு தெய்வமா தெரியலன்றதுக்காக அவர் அங்க தெய்வமா இல்லை. நம்ம தெய்வமா பார்க்கும்போது தான் தெய்வமா நிப்பாருன்னு பொருள் அல்ல. நம்ம தெய்வமா பார்க்கலனா கூட தெய்வம் தெய்வம் தான் நாங்க இல்லையா? இப்போ என்னுடைய பேர் சரவணன். யாராவது என்னை சரவணன் கூப்பிட்டாதான் நான் சரவணனா? ரோட்ல 1000 பேர் போறாங்க, 1000 பேர் என்னை கூப்பிடலைன்னா கூட நான் சரவணன் சரவணன் தான் இல்லையா? அது போலவே இங்க தெய்வம் தெய்வமாகத்தான் எல்லா இடத்துலயுமே இருக்காருங்க. ஸோ அந்த இறைவன் அண்டத்து நல் தெய்வம் அப்படின்னு சொல்றது. அப்ப அண்டத்துன்னு என்ன? இங்க அண்ட சராசரங்கள் இத்தனை இருக்கின்றது. அறிவியலால் எண்ணிக்கைட்டு சொல்லவே முடியாது. நூல்கள் சில சொல்கின்றது இங்க 1008 அண்டங்கள் இருப்பதாக சில நூல்கள் குறிப்பிடப்படுது. ஒரு அண்டத்திற்குள்ளேயே ஏகப்பட்ட உலகங்கள் கிரகங்கள் இருக்கிறது. இப்ப 1008 அண்டம்னா கற்பனை செய்து பார்க்க முடியுமா? எல்லா அண்டங்களுக்குமே நல் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லா உலகங்களுக்குமே அண்டத்துல இருக்க அவ்வளவு உலகங்கள் கிரகங்கள் இவ்வளவும் இருக்கு, எல்லாமே அந்த தெய்வம் தான், எல்லாமே இறைவன் தான். அது நல் தெய்வம். ஸோ நல்லதை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது, வேற எந்த செயலுமே செய்யலை. இப்போ உதாரணத்திற்கு நம்ம உலகத்தை எடுத்துக்குவோம், அண்டத்தை விட்டுருவோம், நம்ம உலகத்தை எடுத்துக்குவோம். நம்ம உலகத்துல மனித அறிவுக்கு எட்டாவது எவ்வளோ இருக்கு? இந்த உலகம் ஒண்ணுதான் இருக்கு. மேலே எவ்வளோ கிரகங்கள் இருக்கு, எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம கிட்ட பதில் இருக்கா? நிச்சயமா பதில் இல்லை. நட்சத்திரங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது தெரியாது. இன்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவைகளும் நிறையாக இருக்கின்றது. இது எல்லாமே இங்க இந்த உலகத்திற்கு நன்மையை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதான் நல் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஜோதி அடியார்னா யாரு? அந்த இப்ப ஞானத்தையே தனக்குள்ள உணர்ந்தார்ல, சென்ற பாடல்ல சொல்லப்பட்டபடி வழிபட்டால் அவருக்குள்ளே ஞானம் உணர்ந்துடலாம், அவரே ஞானி ஆயிடுவார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒருத்தர் ஞானி ஆயிட்டார்னா என்ன? அவருக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அவர் தெரிஞ்சுக்குவார் இல்லையா? தனக்குள் ஜோதியோடையா இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சுக்குவார். அப்போ அவர் தான் இந்த இடத்துல ஜோதி அடியார். ஜோதி அடியார்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொண்டு அடியார் அப்படின்னு பொருள். ஏன்னா தனக்குள்ள இறைவனை உணர்ந்து கொண்டால் கூட நான் தான் இறைவனை உணர்ந்துட்டேன், நான் தான் பெரிய ஆளு, மற்றவங்கலாம் சின்ன ஆளுன்ற சிந்தனை வரல. அவர் என்ன நினைக்கிறாரு? இவ்வளோ பெரிய இறைவன் இங்க ஜோதியா இருக்காரு, ஞானமா இருக்காரு, அவரே இங்கு பக்தர்களுக்கு அடியவராக இருந்து சேவை செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றாரு. அப்ப நாம எல்லாம் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு தூள், ஒரு அணுதான். அப்படிதான் வார்த்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். மொத்த அண்டத்திலையும் இப்போ ஒரு அடியார் தனியா இருக்க இந்த ஞானத்தை உணர்ந்தவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு அணு அளவு கூட பார்க்க முடியல, அதையும் சிறு அளவுல தான் பார்க்க முடியும். அவரும் என்ன செய்யறாரு இந்த இடத்துல? ஆகா, அவ்வளோ பெரிய இறைவன் இருக்காரு, அவரே இங்க அடியாரா இருக்கும்போது நாமும் இங்கு அந்த சாதாரணமானவனே என்ற சிந்தனை இருக்கும் இல்லையா? அதனாலதான் இங்க அடியார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு காரணம், இறைவனே இவ்வளவு வேலை செய்யறாரு, நாமும் இந்த உலகத்திற்கு என்ன நன்மை செய்து கொடுப்பது என்ற சிந்தனையில் அவர் இங்கு இருப்பார். அது என்ன சொல்றாரு? தொடரும் பெரும் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தொடரும்னா என்ன? எப்பயுமே என்ன செய்யறாராம் அவரு? அந்த இறைவனை
தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார். தொடர்ந்துனா தொடர்ந்து செல்லுதல். எப்பயுமே எப்பயுமே இறைவனோடு பிரியாமையே இருக்கக்கூடிய பெரும் தெய்வம்ங்கிறார். மாபெரும் தெய்வமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாபெரும் பெரும் தெய்வம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ செய்யக்கூடிய இறைவனே அப்படி இருக்காரு, நாமும் இந்த இடத்துல உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, இறைவனை ஒரு சில வினாடிகள் மறக்கிறதுக்கு சில நேரங்கள்ல வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நாமே கூட சரி கோயில வேற எங்கேயாவது இருந்து தொடர்ந்து இந்த மந்திரத்தை இன்னைக்கு ஜெபிச்சே ஆகணும்ப்பா 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே உட்காரும் போது, நம்மளால 2-3 நிமிஷத்துக்கு மேல மந்திரத்தை ஜெபிக்க முடியல. 4வது நிமிஷம் மனசு வேற எங்கேயோ போயிடுது, அலபாய ஓடிடுது, வேற ஏதோ சிந்திக்குவாங்க, யாரோ பூருக்க போறாங்க, இவங்க ஏன் வராங்க அப்படின்னு எதையாவது ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிடுது மனம். ஆனா இவர் என்ன பண்ணாராம், இறைவனை தனக்குள்ள ஞானத்தை உணர்ந்து ஞானத்தை ஒரு பக்கம் சிந்தித்து கொண்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் அடியவரா இருந்து இறைவனுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கின்றார், இன்னொரு பக்கம் இறைவனை மறக்காமல் இருக்கின்றார். எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பெருந்தெய்வமாகவே அந்த இறைவன் இருக்கின்றார் என்று அந்த சிந்தனையிலேயே அவர் இருக்கின்றார். இது 2வது. 3வது அடியில நீதியுள் மாதெய்வம் நின்மலன் எம்மிரை அப்படின்னு சொல்றாரு. நீதி அப்படின்னு சொல்றாரு. நீதினா வழக்கமா நமக்கு தெரிந்து தர்மம், நீதி, நேர்மை, நியாயம், இதுதான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆனா நீதி என்ற வார்த்தைக்கே நம்ம பொருளா பார்த்தோம்னா உலகத்தோடு பொருந்துகை அப்படின்னு பொருள். இந்த உலகத்தோடு பொருந்துகை என்னன்னா, ஒரு செயலை நாம் செய்து விட்டோம் என்றால் அதற்கான பலன் தானாகவே இங்கு கிடைத்துவிடும். அதான் நீதி. இப்ப உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு தண்ணியை எடுத்து அடுப்புல வச்சு அடுப்பை பத்த வச்சிட்டோம், நம்மளுடைய செயலானது இங்க முடிஞ்சு போச்சு. நம்ம அதுகிட்ட போய் சொல்ல வேணாம், தண்ணியை நீ சுடு, தண்ணியை சுடுன்னு சுட வேண்டாம், தண்ணி சுட்டுத்தான் ஆகும். இதுதான் அங்கு இருக்கக்கூடிய நீதி. செயலை நாம் செய்து விட்டால் அதற்கான பலன் இங்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்பது நீதி. அதுதான் இந்த இடத்துல பொருந்துகை அப்படின்னு சொல்றோம். நாம் எந்தெந்த செயலெல்லாம் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதற்கான பலன் என்பது தானாகவே இங்கு கிடைத்துவிடும். அதான் இந்த இடத்துல நீதி என்று சொல்லப்படுவது, உலகத்தோடு பொருந்து இயல்பாக இருக்கக்கூடியது. இன்னொன்று, நீதி என்றால் மெய் என்ற பொருளும் இருக்கின்றது. மெய் என்றாலும் இறைவன் தான். இறைவன் இங்கே நீதியாகவும் அவர் தான் இருக்காரு, அது இல்லைன்னு சொல்ல. பட் அந்த வார்த்தைக்கு பொருள் புரிஞ்சுக்கிட்டாதான் 3வது அடியை புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் விளக்கமா இது சொல்றேன். அது உள் மாதெய்வம் அப்படின்னு சொல்றாரு. உள் என்றால் எதற்குள்ளே? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாதெய்வம்ங்கிறார். மிகப்பெரிய தெய்வமாக அந்த இறைவனே அங்கு இருக்கின்றார். இப்போ ஒரு சின்ன எண்ணம் வருதுன்னு வச்சுக்குவோம், நான் தான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்ல, இறைவன் தான் உள்ள சிந்திக்க வைக்கிறாரு. அப்போ உள்ளுக்குள்ளேயே அந்த இறைவன் ஒரு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். நம்மளுடைய என்ன மாதிரி சிந்திக்கிறோமோ அதற்கான பலன் ஒன்று வருது இல்லையா? அந்த பலனை கொடுப்பவனும் அந்த இறைவனாகத்தான் அங்கு நிற்கின்றார். அப்போ இந்த உலகம் ஃபுல்லா, அண்ட சராசரங்கள் ஃபுல்லா, ஏன்னா உங்களுக்கு முதலடியில் அண்டத்தினால் தெய்வம் சொல்றாரு. அண்டம் முழுமையாகவே இங்கு ஏதோ ஒரு செயல் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதனுடைய பலனாகவும் இறைவன் தான் இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இருக்காரு? நின்மலன் எம் இறை அப்படின்னு சொல்றாரு. எதனாலும் அவருக்கு ஒரு பாதிப்பும் இங்கு ஏற்படுவதில்லை. ஏன்னா புண்ணியனும் வடிவமும் அவர்தான், பலனும் அவர்தான். இங்கு அவரை பாவமும் அண்டுவதில்லை, புண்ணியமும் அண்டுவதில்லை. அவர் எப்பொழுதும் மாசு மலம் இல்லாத தூய்மையானவராக இங்கு இறைவன் இருக்கின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? பாதி உள்மண்ணும் பராசக்தி தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி இப்போ ஞானத்தின் உருவமா, ஏன்னா ஞானத்தின் உருவமா அந்த அடியாருக்குள்ள உணர்ந்தார் இல்லையா? அந்த லிங்கம் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வர்றார் இறைவன். அந்த ஞானமா இருக்க இறைவன் தான் எப்படி இருக்குன்னு அந்த தன்மையை தான் சொல்லிட்டு வர்றார். 3 அடியிலையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவன் பாதி உள்மண்ணும். ஸோ அவருக்குள்ள மண்ணுதல்னா நிலை பெற்று நிற்றல் அப்படின்னு பொருள். ஸோ இவ்வளோ தூரம் இறைவன் செய்தாலும் பாதி அந்த இறைவியுடைய, பராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவியுடைய சரிபாதியாக இறைவன் இங்கு நிலை பெற்றே நிற்கின்றார். சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்தினா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், அது ஒரு இயங்கு சக்தி. ஒவ்வொரு இயக்கத்திலேயுமே இறைவி இருக்கின்றால் அந்த இயக்கத்திற்குள்ளே இறைவன் இங்கு சரிபாதியாக நிற்கின்றார். அப்படின்னா என்ன? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல் சிந்தனையிலும் இங்கு ஞானமானது பாதி இருக்கின்றது அப்படின்னு பொருள். இப்ப ஞானம்னு சொன்னோடனே ஒரு குழப்பம் வரலாம், இங்க ஞானம் தான் யாருக்கும் இல்லையே இந்த இடத்துல அப்படின்னா. இப்ப சாப்பிட வேண்டும் என்று சிந்தித்தால் கூட அதற்கான என்னென்னலாம் செய்கிறோம்?
இப்போ வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், வீட்டில் யாரும் இல்லை, தனியாக இருக்கோன்னே வச்சுக்குவோம். இப்போ சாப்பிடணும்னு ஆசை வந்து என்ன வந்துச்சு, பசிச்சிருச்சு, வயிறுக்கு பசிச்சிருச்சு. இப்போ வயிறு சொல்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, இப்போ பசிக்குதுன்னு வயிறு சொல்லுதுப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கே முதல்ல ஒரு அறிவு வேணும். அதுலேயும் அங்கே ஞானம் இருக்கு. அப்புறம் இப்போ பசியை போக்குறதுக்கு என்ன செய்யறது, சமைக்கலாமா ஹோட்டலுக்கு போகலாமா சிந்திக்கிறோமா. அப்போ சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறோமா, சரி நம்ம ஹோட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவு எடுப்போம், இல்லை சமைச்சிடலான்னு முடிவு பண்ணுவோம். அப்போ அதை செய்யறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. ஹோட்டலுக்கு போகணும்னா வீட்டிலேருந்து வெளில ஹோட்டலை தேடி போகணும், சமைக்கிறதா இருந்தால் சமையல் பொருளெல்லாம் எடுத்து வச்சு சமைக்கணும், எல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிக்கணும், ருசிச்சு சுவைச்சு சாப்பிட்டு முடிக்கணும், முடிச்சுட்டு கையை கழுவணும். இவ்வளோத்துக்கும் ஒரு அறிவு வேணும் இல்லையா. நம்ம சாதாரணமாக இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து செஞ்சதுனால கடந்து போயிடுறோம். ஆனால் இதையெல்லாம் அறிவு இருந்தால்தான் செய்ய முடியும். இப்போ அறிவு இல்லாத நிலையில் நம்ம சில மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க இதே போல் இருக்கிறாங்களா. பசிச்சதுன்னா பசின்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பண்ணத்துவாங்க. இல்லை இந்த இங்கே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களானா குழந்தைய எடுத்துக்கோமே, அதுக்கு பசின்னு சொல்ல தெரியுதா, அழுவும், அம்மாவா பார்த்துட்டு அதுக்கு பசிக்குமேன்னு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பா இல்லைங்களா. குழந்தைய பொறுத்த வரைக்கும் பசிச்சா அழுக வேண்டும் என்ற ஒரு அறிவு மட்டும் அந்த குழந்தைக்கு இருக்கிறது, அந்த ஞானம் இருக்கு, அதனால அது அழுகுது. பெரியவங்களானா பசிக்குதுன்னு சொல்லி சொல்ல தெரியும், அம்மா கிட்ட சொல்ல தெரியும். இன்னும் பெரியவங்களாயிட்டோம் அப்படின்னா அவங்களே ஹோட்டலுக்கு போய் சமைச்சோ ஏதோ ஒன்று செஞ்சு அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி ஒரே ஒரு சிறு செயல்ல கூட இங்க ஞானமானது இருக்கு இல்லையா. அப்ப அதற்குள்ளே ஒரு இயங்கு சக்தி ஒண்ணு இயங்கிக்கிட்டே இருக்கு, எண்ணம் இயங்கி கொண்டே இருக்கின்றது. அப்ப எண்ணம் இயங்கினே சிந்தனை பின்னாடியே எண்ணத்திற்கு பின்பாக செயலானது இயங்கி கொண்டே இருக்கின்றது. இங்க அப்ப இந்த எண்ணத்திலும் அங்க இறைவனுடைய ஆற்றல் பின்னணியில் இருக்கிறது, செயலும் இறைவனுடைய ஆற்றல் பின்னணியில் இருக்கின்றது. ஸோ எல்லாவற்றுக்கும் மூலமாக இறைவன் இங்கு ஞானமாக அங்கே அமர்ந்திருக்கின்றார். எவ்வளோ செயல் செய்கிறோமோ அதற்கு ஏற்ற ஞானம். இதை வந்து நம்ம அறிவுன்னு சொல்லுவோம். அதுலேயும் இப்போ மனுஷனுக்கு சிற்றறிவு அப்படின்னு தான் சொல்லிடுறோம். சிற்றறிவுனா இப்போ சிற்றறிவுக்குள்ள சிற்றறிவு தானே, அப்போ அதுக்குள்ள ஞானம் இல்லையான்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதற்குள்ளேயும் சிற்றறிவுனா சிற்றறிவு ஞானம் உள்ளே இருக்கின்றது, சிறிய ஞானம் உள்ளே இருக்கின்றது. ஸோ அப்போ அது பெரிய ஞானமும் இருக்கு, சின்ன ஞானமும் இருக்கு. அப்போ நம்ம முதல்ல நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கின்றது, ஞானம் என்பது உள்ளே ஒவ்வொரு செயல்லையும் சிந்தனையும் இருக்கின்றது. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம தத்துவங்களை படிப்போம்ல, 36 தத்துவங்கள்ல 36 தத்துவங்களை ஒரே ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், மீதி இருக்கக்கூடிய எல்லா தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறவி இல்லாத நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஞானத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பாடா நம்மக்கிட்டே ஞானம் இருக்குடாப்பான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதையே பற்றி கொண்டு இருந்தோமே ஆனால் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மரம் எப்படி பெருசா வளருதோ அது போல கொஞ்சம் கொஞ்சமா சதவீதத்தை உயர்த்தி கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய முழுமையான ஞானத்தை உணரலாம். ஸோ இது 4வது அடியில உள்ளே இருக்கக்கூடிய உள்கருத்து. எதுக்கு இது சொல்றாருன்னா, ஒரு போன பாடல்ல ஒருத்தர் ஞானி ஆயிட்டாரு, ஞானத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஞானியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தின் தன்மை என்ன அப்படின்னா இந்த இடத்துல விரிவா சொல்றாரு. இப்ப ஞானத்தின் தன்மையா ஒரு அடியாருக்குள்ள ஒருத்தர் இறைவன் இருக்காரு ஞான வடிவா, அவரை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை ஒரு பயிற்சி முறையாக 4வது அடியில சொல்றார். 3 அடியில தன்மையை சொல்லி 4 அடியிலையும் தன்மையை தான் சொல்றார். அதே நேரத்தில் உள்பொருளாக அந்த ஞான லிங்கத்தை அடைவதற்கான ஒரு பயிற்சி முறையும் இங்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். அப்ப இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுதான் இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லியிருந்தேன். ஒரு தண்ணி குடிச்சா கூட சரி, ஆகா நமக்கு தண்ணி குடிக்கணும்னு ஒரு சிந்தனை வந்திருக்கு, அப்போ அதை குடிச்சா தாகம் போயிடும். அப்போ உள்ளே போய் நிறைய வேலை செய்யுது, தண்ணி குடிச்சா குடலுக்குள்ளே போய் அது நிறையா தேவையான வேலைகள்லாம் செஞ்சுக்குது இல்லையா. அப்போ இதற்குள்ளே இறைவது ஆற்றல் இருக்கின்றது. அப்போ அதற்குள்ளே சிறிய ஞானமானது இருக்கின்றது. இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் இறைவனை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம், கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது சிறிது சிறிதாக பெரிதாக வளர ஆரம்பிக்கும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை இங்கு உணர ஆரம்பிக்கலாம். இப்போ இறைவனை உணர ஆரம்பித்தவும் அந்த இறைவனே இங்கு ஞான வடிவாக இருப்பான் என்பதை இங்கு தெரிந்து கொள்ள. இது 4வது அடியில் தெரிஞ்சு. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாகிய இறைவன் அனைத்து பொருட்களிலும் தெய்வமாக இங்கு இருக்கின்றார், இருந்து உலகம் அண்டம் அனைத்திற்கும் நன்மையே இங்கு செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த அண்ட சராசரம் முழுமையாகவே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இங்கு ஒரு அடியாருக்குள் ஜோதி வடிவாகவும் இருக்கின்றார். ஸோ அந்த அடியார் இந்த இடத்துல எவ்வளவுதான் உலகத்திற்கு எல்லாம் இறைவு செயல் என்று சிந்தித்து கொண்டு இறைவனே இங்கு நன்மை செய்கிறார், நாமும் இங்கு நன்மை செய்ய வேண்டும் இறைவனுக்காக என்ற சிந்தனையில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான செயலுக்குள்ளும் அந்த பெருந்தெய்வமே அங்கு இருக்கின்றது.
ஸோ இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே, இந்த உலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குள்ளேயுமே இறைவன் பொருந்தி இருக்கின்றார். அது செயலாக இருந்தாலும், சிந்தனையாக இருந்தாலும், இயற்கை சீற்றம் எதாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே மாதெய்வமாக இறைவன் இங்கு நிற்கின்றான். இறைவன் இவ்வளோ பெரிய செயலை செய்தாலும் மிகவும் தூய்மையானவனாக, நின்மலனாக இங்கு இருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனே இங்கு ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றார். அந்த இறைவன் இங்கு ஞான வடிவாகத்தான் உள்ளே இருக்கின்றார், அறிவு வடிவாக உள்ளே இருக்கின்றார். அவரை நாம் உணர ஆரம்பித்து விட்டோமேயானால், சிறு சிறு இந்த பயிற்சி முறையாக சிந்தனை வழியாக உணர ஆரம்பித்து விட்டோமேயானால், நிச்சயமாக அந்த இறைவனை உணர்ந்து விடலாம். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து.